சேலத்துக்கு போறோம். எதுக்கு சொல்றீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அவங்க வீடியோ வச்சுட்டே இருக்காங்க. சும்மா வீடியோ கூட ஒரு தப்பா தோத்துக்கிட்டே இருக்கீடா மச்சி. சும்மா இப்போ ஒரு தூக்கம் வருது. நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் காத்திருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உள்ளுக்குள்ள அப்படியே ஃபீல் ஆகுது. இப்போ அதனாலதான் சும்மா பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு அந்த பெரிய விஷயத்த பார்க்கலாம். பைடா மச்சீஸ். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஹாய்டா மச்சான் மச்சீஸ். என்ன நடந்துச்சுன்னு விலாவரியாக சொல்லிடுறேன். ஏன் நம்மளால மேக தோட்டத்துக்கு போக முடியல, மேக மொட்டை மல்லி சாப்பிட முடியலன்னு இப்போ உங்ககிட்ட விலாவரியாக சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம எப்பயும் போல் சேலம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம கக்கு ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு எல்லாம் நார்மலாக பழம்லாம் வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி தான் நம்மளும் வாங்கலான்ட்டு ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. சரி, தள்ளுவண்டி கடைனா நல்லாவும் இருக்கும், ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், எதுக்கு நம்ம பெரிய பெரிய கடையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு வாங்கலான்ட்டு போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஃபஸ்ட்டு நாங்கள் 4 பழம் வாங்கினோம். எங்கள் அக்காவுக்கு ஆரஞ்சு மாதுளைலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். என்ன நடந்துச்சுன்னா, ரெண்டு ஆரஞ்சு 2 மாதுளை வாங்கிட்டோம். சரி, போதும் போகும்போது பிஸ்கெட்டுக்கு வாங்கிட்டு போகலாம், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் நினச்சோம். கிட்டத்தட்ட அது ஒரு பழம் வந்து 100 கிராம் 90 கிராம் சம்திங் 90 கிராம் தான் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக 4 பழம் வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோன்னு கேட்டேன். தம்பி 200 விட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க, ஒரு பழம் வந்து 90 கிராம் தான் இருக்குது, 200 எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 400 கிராம் தான் இருக்கும் அப்படின்னா கூட ஒரு 100 120 அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எதுக்கு 200 கேட்டேன். அவர் சொல்கிறார், தம்பி அதெல்லாம் அப்படிதான்ப்பா அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரே சங்கட்டமாக போயிடுச்சு. அப்போ நினச்சேன், மேங்க தோட்டத்துக்கு மும்மில்ல, சரி மாம்பழம் வாங்கிட்டு போய் மொட்டை மாடினாச்சும் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அப்போ நம்ம மொட்டை மாடி விளாகு கேன்சலு. நம்ம அந்த பழம் மாதிரி நாமளும் பழமாயிட்டோம் அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். அப்புறம் சரி, எதுக்கு அந்த மொட்டை மாடி விளாகு தான் கரெக்டாக வரல. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாமன் படம் எடுத்தாங்க. அந்த மழை தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு விழாவரையே காட்டுறேன். இந்த எப்படின்னா, எங்கள் அக்கா வீட்டு இருக்குது அம்மாப்பேட்டையில், அந்த சிவன் கோயில் இருக்கும் உள்ள. பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டு பக்கத்தில் அந்த மலை இருக்குது. இந்த வடிவேலு உதயநிதி ஸ்டாலின் நடித்த வந்து படம் வந்து மாமன். அந்த படம் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்மளுக்கு எவ்வளோலாம் ஈரோட்டில் கூட படம் எடுக்க மாட்டீங்கடா, ஆனால் சேலத்தில் நிறையா படம் எடுக்கிறீங்க. யாராவது ஈரோட்லேயும் வந்து படம் எடுங்க. அந்த படம் இங்கே தான் எடுத்தாங்களாம், நீங்களும் வந்து பாருங்கள். அம்மாப்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா, அம்மாப்பேட்டை தான் கரெக்ட் லொக்கேஷன். அதுலேருந்து உள்ளே இந்த பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? சரி, இந்த விளாக் என்னாச்சு மொக்கையாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாக்கில் என்னாச்சு கரெக்டான வீடியோ கரெக்டான இதில் வந்துடலாம். இதுதான் நம்ம சைடு ஸ்டோரிஸ்.